என் இனிய உறவுகளே, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது தர்மஸ்தலாவில் அமைந்துள்ள மஞ்சுநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தகவலை இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இத்திருக்கோயில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தெற்கு கன்னட மாவட்டத்தில் உள்ள தர்மஸ்தலா என்னும் ஊரில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் மூலவராக இருப்பது மஞ்சுநாத சுவாமி. இவர் சிவனின் அவதாரமாக கருதப்படுகிறது. இவரை மஞ்சுநாதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இத்திருக்கோயில் என்பது சுமார் 800 முதல் 1000 ஆண்டுகளுக்குட்பட்ட பகுதியில் இத்திருக்கோயில் கட்டப்பட்டது என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இத்திருக்கோயில் இருக்கும் இடம் தர்மத்திற்கு பெயர் பெற்ற ஒரு பகுதியாகும். இத்தகைய புனிதமான திருக்கோயிலை அமைத்தவர் வீரமன்னா ஃபெர்கடே ஹெக்டே என்னும் பெயர் கொண்டவர்தான். இத்திருக்கோயிலை முதலில் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் மூலவராக மஞ்சுநாத சுவாமியும் சமண சமயத்தின் 8வது தீர்த்தங்கரமான சந்திர பிரபாவும், இத்திருக்கோயிலின் காவல் தெய்வங்களாக குமாரசாமி என்பவர் முருகன் என்று சொல்லப்படுகிறது, மற்றும் கன்னியாகுமரி என்னும் யட்சனையும் உள்ளனர். இத்திருக்கோயிலின் நிர்வாகத்தை சமண சமய வம்சங்களாக சொல்லக்கூடிய வீரமன்னா ஃபெர்கடே ஹெக்டே என்னும் தர்மத்தின் தலைவரின் வம்சங்கள்தான் இன்றும் இத்திருக்கோயிலை நிர்வகித்து வருகிறார்கள். அவர்களின் மேற்பார்வையிலே இன்றும் இக்கோயில் நிர்வாகம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பு என்னவென்றால், இத்திருக்கோயிலில் பூஜைகள் செய்பவர்கள் அனைவரும் வைண அர்த்தனர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் வரலாறு பற்றி பார்ப்போம் வாங்க. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியை குடுமா என்று அழைக்கப்பட்டு வந்தது. தற்போது இதனை தர்மஸ்தலா என்றும் அழைக்கிறார்கள். இந்த குடும்ப கிராமத்தில் வாழ்ந்து வந்த சமணரான வீரமன்னா ஃபெர்கடே ஹெக்டே என்பவர் இந்த வீரமன்னா என்ற சொல்லை பரமன்னா என்றும் அழைக்கப்பட்டது. இவரை சுருக்கமாக பரமன்னா ஹெக்டே என்றே அழைத்தார்கள். இவர் ஒரு சமணர் துறவியை போல் வாழ்ந்து வந்ததால் இவரை நோக்கி தேவதைகள் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்றால், இவருடைய தர்மத்தை சோதிப்பதற்காகவே வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு ஒரு நாள் தேவதைகள் அனைவரும் இவருடைய தங்கும் வீட்டிற்கு வந்ததாகவும், தனக்கு தண்ணீர் தாகம் என்றும் கூறியதாகவும், தனக்கு தண்ணீர் வேண்டும் என்றும் கேட்டதாக சொல்லப்படுகிறது. உடனே இவரை அந்த தேவதைகளை யாரென்று அறியாததால் மற்ற மனிதர்களைப் போலவே இவர்களையும் அன்பாக வரவேற்று அவர்களுக்கு தண்ணீரும் உணவு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனுடைய அன்பை ஏற்றுக்கொண்ட இந்த தேவதைகள் இவருடைய தர்மத்தை சோதிப்பதற்காக, நாங்கள் இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும், நாங்கள் இந்த வீட்டிலேயே தங்கிவிடுகிறோம் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. உடனே அதற்கு எந்தவிதமான மறுப்பு தெரிவிக்காத அந்த ஹெக்டே, நீங்கள் தங்குவதற்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன், நான் இப்பொழுதே இந்த வீட்டை காலி செய்கிறேன் என்று சொல்லி அந்த பொருட்களை காலி செய்ததாக சொல்லப்படுகிறது. இதை பார்த்து அந்த தேவதைகள் உடனே மனமகிழ்ந்து, உன்னுடைய தர்மத்திற்கு அளவு இல்லை, நீ மிகப்பெரிய தர்மம் செய்யக்கூடியவர் என்றும் புகழாரம் கூறி அவருக்கு சில உபதேசங்கள் சொல்லப்பட்டது. நீங்கள் இந்த பகுதியில் ஒரு கோயிலை கட்டி அங்கே கன்னியாகுமரி அம்மனை பிரதிஷ்டை செய்யுங்கள் என்றும் சொல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து மங்களூர் அருகிலுள்ள கத்ரி என்னும் பகுதியில் அமைந்துள்ள கோயிலில் உள்ள குளத்தில் காசியில் இருந்து கொண்டு வரப்பட்ட மஞ்சுநாத சுவாமி என்னும் லிங்கத்தை அந்த குளத்திலிருந்து கொண்டு வந்து இத்திருக்கோயிலில் வைத்து நீங்கள் அவற்றை பிரதிஷ்டை செய்து வணங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. அந்த பரமன்னா ஹெக்டேவும் அவ்வாறே செய்து முடித்தார். பின்பு இங்கு வந்து மனமுருக வேண்டி வருபவர்களுக்கு அனைத்து விதமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாகவும் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இங்கு வரும் பக்தர்கள் அளிக்கும் காணிக்கை கொண்டு அவர்களுக்கு தர்மத்தை மட்டுமே போதிக்க வேண்டும், தர்மத்தை மட்டும் சொல்ல வேண்டும், தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்பதே பல உபதேசங்கள் சொல்லப்பட்டது. ஆக இப்பகுதியில் அதிகமாக தர்மங்கள் மட்டுமே நடக்கப்படுவதால் இந்த பகுதிக்கு தர்மஸ்தலா என்ற பெயர் வந்தது என்றும் நம்பப்படுகிறது. அதாவது குடும்பபுரம் என்னும் ஊராக இருந்த, அதாவது கிராமமாக இருந்த இந்த பகுதி இன்று தர்மஸ்தலாவாக காட்சியளிக்கிறது. இந்த பெயருக்கு தகுந்தாற் போலவே இப்பகுதியில் அனைத்தும் இலவசமே. நாம் அளிக்கக்கூடிய காணிக்கைகள் தவிர வேறு எதற்கும் இங்கு பணம் என்பது பெறப்படுவதில்லை. தண்ணீரும் சரி, உணவுக்காகவும் சரி, மற்ற விசேஷ காரியங்களுக்கு சரி, மூலஸ்தானம் சொல்லக்கூடிய கருவறையை பார்ப்பதற்கு சரி, இங்கு தங்கும் விடுதிகளுக்கும் சரி, இங்கு எதற்கும் பணம் என்பது பெறப்படுவதில்லை என்பதே உண்மையான வார்த்தை. மேலும் இக்கோயில் நிர்வாகத்தினர்
இந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய காணிக்கைகளை வைத்து பல்வேறு நல்ல காரியங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது இலவச திருமணம், இலவச கல்வி, இலவச மருத்துவம் என்றும் பல்வேறு வகையான இலவசமாகவே செய்யப்பட்டு வருகிறது. இவையாலேயே இந்த பகுதிக்கு தர்மஸ்தலா என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது மிக பொருத்தமாக அமையும். மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் காலை 11 மணி முதல் மாலை 3:30 மணி வரையும், இரவு 7 முதல் 10 மணி வரையும் சிறப்பாக அன்னதானமும் நடைபெற்று வருவது என்பது சிறப்பு. இங்கு வரக்கூடிய அனைவருக்கும் உணவு என்பது சிறப்பாகவும் சுவையாகவும் அளிக்கப்பட்டு அவர்களுடைய பசி போக்கக்கூடிய ஒரு நித்திய தானமாகவும் இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த செயல் என்பது நேற்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது அல்ல. பல 100 ஆண்டுகளாக இந்த செயலை செய்து வருகிறார்கள். அதாவது பரமண்ணா ஹெக்டே வம்சத்தினர்தான் இந்த செயலை மிகவும் புனிதமாகவும் ஒரு தர்ம காரியமாகவும் எடுத்துக்கொண்டு இன்றும் சிறிதளவும் குறைபாடு இல்லாமல் மக்களுக்கு தானத்தை வழங்கி வருகிறார்கள் என்பது சிறப்பாகும். தற்போதைய தலைவராக இருப்பவர் வீரேந்திர ஹெக்டே ஆகும். இவரை பேசும் மஞ்சுநாத சுவாமியாகவே இன்று மக்கள் போற்றுகிறார்கள் என்பது சிறப்பாகும். பை மார்ட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு ஆப் ஆகும். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர், லைக் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.